Experience Dubai and Abu Dhabi this summer holidays with GT Holidays, Tamil Nadu's #1 travel company. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. எல்லாருக்குமே பிடிச்சப்பட்டது. சாதி மதம் கடந்து சாதி மதம் கடந்து 75 வருஷம் தொடர்ந்து பாடி இருக்கிறாங்க. நீதி கட்சியில் தொடங்கி திமுக அப்படி வரிசையா எல்லா இதுலயும் இருக்காங்க. பெரியார் அவர்கள் எப்ப நாகூருக்கு வந்தாலும் அனிஃபா ஐயாவை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அனிஃபா ஐயானா பெரிய வயசானவர்கள், ஒரு 12 வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆமா 11 வயசு 12 வயசு அவ்வளவுதான். கூட்டிகிட்டு வந்த அப்படி என்ன பெரியார் அவர்களை இன்ட்ராக்ட் பண்ணாரு சார்? அப்போ நின்று பாடுவார். இவர் குரல் எடுத்து பாடும்போது அடே ஒரு சின்ன பையன் என்ன பாட்டு பாடுறான்டா, என்ன பிச் அப்படின்ட்டு ஒரு பெருங்கூட்டம் கூட்டிடும். அந்த நேரத்தில் பெரியார் அதை முடிச்சுட்டு பெரியார் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அது கண்டினியூஸா வந்துச்சு இல்ல? எல்லா கூட்டங்கள்லயும் மாநாடுகள்ல ஐயா ஃபர்ஸ்ட் பாடினோன்னு ஒரு கூட்டம் அப்படியே திரளாயிடும். அதுக்கப்புறம் தலைவர்கள் வருகை. அவர் இறக்கும் பொழுது 96 முடிஞ்சு 97 இறப்புல கூட கலைஞர் அவர்கள் பங்கேற்று அப்படியே அழுதுகிட்டே சொன்னாப்ல அந்த இறப்பு. நட்பு அப்படி. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்களா கலைஞர்? வந்திருக்காங்க. அப்பா உள்ள நுழையிறாரு. சரியான வெயில். தலைவர் உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவர்கள் போய் 2 கணத்தை தட்டி, என்ன மூணா காணா, நல்லா இருக்கீங்களா? அந்த மூணா காணா அப்படிங்கிறது தான் அதிகமா வச்சிருக்கிறது. பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமா மூணா காணா அப்படி வேற யாரும் சொல்ல முடியாது. இப்படி உட்காரும் பொழுது ஆண்டவா அப்படின்னு உட்கார்றாரு. இது நீங்களும் நானும் இயற்கையா சொல்றதுதான் இல்லையா? கலைஞர் உடனே ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லை. இப்படி உத்து பார்த்து, அனிஃபா சொல்லுங்க அனிஃபா, என்ன வேணும்? நான் தான் ஆண்டவன், இந்த தமிழகத்தை 4 முறை ஆண்டவன் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஸ்பான்டேனியஸா அடிக்கிறதுல தலைவருக்கு நிகர் தலைவர் தான். 3 நிமிஷத்துல இவர் என்ன பேசுவார் அப்படின்னு. இப்பொழுது நாம் கோட்டைக்கு வெளியே, இந்த வேலூர் கோட்டைக்கு வெளியில தான் அந்த மீட்டிங் நடக்குது. இப்பொழுது நாம் கோட்டைக்கு வெளியே, விரைவில் கோட்டைக்கு உள்ளே. அடி அப்பள குழந்துட்டாங்க. அந்த டயத்துக்கு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டக் 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 டக்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே நௌஷாத் அப்படிங்கிறார். என்னத்தா யோதா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு இப்போ ஃபோட்டோ எடுத்து கலைஞர் மெதுவா, ஏன் அனிஃபா இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் ஃபோட்டோவை தெரியலையே அப்படிங்கிறாரு. பையன் பாசமா இதெல்லாம். உடனே இவர் கொஞ்சம் கூட தாமதம், ஏன் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து வஞ்சத்தை உறைஞ்சிருப்போம். மெதுவாக 2 பேர் பேசுகிறாங்க. ஆனால் இவர்களுடைய நட்பு தெரிஞ்சவர்கள் மெதுவாக சிரிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்பாவுக்கு இருந்த ஒரு புகழ் இருக்குல்ல, அப்பா மிஸ்ஸஸ் கலைஞர் அப்படின்ட்டு. ஆமாம். உங்களுக்கும் அவங்களுடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஒரு நெருக்கத்தை பார்க்க முடியல. ஆமாம். இல்லை, அது காரணம் இசை முரசு நாகூர் அனிபா அவர்களுடைய மகன் தற்போது திமுகவுடைய தலைமை கழக பாடகர் நௌஷாத் அவர்களாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. அப்பா அப்படின்னு சொன்னாலே நாகூர் அனிபா சாரை யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு குரல் வளம். நான் கட்சிக்காரன், நான் கச்சேரிக்காரன் இல்லை அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் முழுங்கினவங்க. கட்சிக்காரராகவே இருந்தார். ஆமாம், உண்மை. நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்பா வாய்ஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கு. நான் அந்த நிறைய கேட்டிருக்கேன். ஏதாச்சும் அப்பா பாடின பாட்டு, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு தொடங்கலாம்ல? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இறைவனிடம் கையேந்துங்கள் வேணா நான் பாடுறேன். எல்லாருக்குமே பிடிச்சப்பட்டது. சாதி மதம் கடந்து சாதி மதம் கடந்து சொல்ல போனா மாற்று மத நண்பர்கள் எல்லாம் கூட அது ரிங்டோனா வச்சிருக்காங்க. அது பெரிய பெரிய விஷயம். விட்டல் தாஸ்ங்கிறவரு ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் மாற்று மத நண்பர்கள். அவர்கள் மத்தியில் அவருடைய குழுவினரோட இந்த பாடல் இறைவனிடம் கையேந்துங்கள் பாடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு மற்றவர்களையெல்லாம் ஈர்த்திருக்குங்கிறதுக்கு இது இந்த பாடல் ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் கேட்டதுனால அந்த பாடல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே அந்த அப்பா வாய்ஸ் மாதிரியே இருக்குல்ல. நோன்பு பிடிச்சிருக்கிறதுனால ஆமா, கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும். ஐயா, அந்த பாட்டு எத்தனை வருஷம் இருக்கும் அப்பா பாடி? இது 40 வருஷம். 40 வருஷம். ஆனா இன்றைக்கும் பாருங்க, நீங்க சொல்றது மாதிரி நிறைய பேரோட கைபேசியில ரிங்டோனாவே இருந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு அப்பா அந்த பாட்டு பாடும்போது? இல்லை, எனக்கு ஒரு 20, 25, 26 வயசு இருக்கும். அந்த பாடலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. மியூசிக்
பார்ட்டியில் வாசிக்கக்கூடிய இன்பராஜ் அவர்கள், ம். அண்ணே இந்த பாட்டு நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் பாருங்கள். இவர் பார்த்துட்டு, ம். என்னப்பா வளவளன்னு இருக்கு, வளவளன்னு இருக்கு, இதை கட்ஷாட் பண்ணி கொண்டு வர சொல்லு ம். அப்படின்னு சொல்லி அனுப்பி, மறுபடியும் அவர் நேரடியாக வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகள் வேணும், அந்த வார்த்தையை போடு, இந்த வார்த்தையை போடுன்னு எப்படி எம்ஜிஆர் மற்றவங்கள வேலை வாங்கிடுவாரோ அது மாதிரி இவர் உட்கார்ந்து வேலை வாங்கி அப்படி உருவான பாடல் தான் இந்த இறைவனிடம் கையெழுந்துங்கள். அது இன்னைக்கு யுனானிமஸ்லி அக்செப்டட், யூனிவர்சலி, இல்லையா? கண்டிப்பா. ம். எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், இப்போ நான் கிட்டத்தட்ட தகப்பனார் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், பேங்காக் எல்லா நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் போனது ஸ்ரீலங்கா, ம். அதை பெருமையாக சொல்லிடுவாங்க. இப்போ பல நாடுகளுக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் இவருடைய பாடல் இல்லாத தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவருடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ம். அது ஒரு பெரிய விஷயம் தானே. ம். கள்ளக்குடி கொண்ட கலைஞர் புகழ் வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை கலைஞர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கலைஞர் புகழ் வாழ்கவே. பெரும்பாலும் அப்பா பாடுற பாட்டு அப்படிங்கிறது வரிகள் எழுதுறது யாரு? அப்பாவே தானா இல்ல? இல்லை இல்லை, அப்பா இல்லை. ம். பெரிய கவிஞர்கள்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு. ஏன்னா நாகூரில் புலவர் ஆபிதிங்கிறவங்க தான் வந்து தகப்பனாருக்கு அருமையான நிறைய பாட்டு அவங்க தான் பாடல்கள் அவங்க தான் ஆரம்பத்தில் எழுதி இவங்களை உருவாக்கி விட்டதுன்னு கூட சொல்லலாம். ம். 2 பேர் நல்ல நண்பர்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், புலவர் ஆபிதீன், இறையருட் கவிமணி கா அப்துல் கஃபூர், நாகூர் சலீம், அப்புறம் ஷாயிர் அப்துல் ரஹீம், நாகூர் ஷாதிக், நாகூர் சேத்தான், சமுதாய கவிஞர் தா காசிம். அருமையான பாடல்கள். ம். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அவர் எழுதுனது. இது மாதிரி எல்லாரும் அவங்க எழுதி கொடுத்தது தான். ஆமாம், நிறைய தேங்கை ஷர்புதீன், ஜாஃபர் அலி, அப்துல் ரஹ்மான், வீரவை அப்துல் ரஹ்மான், ஹிலால் முஸ்தபா, கவிஞர் நூர் மதிதாசன், சாரண பாஸ்கரன் என இவங்கெல்லாம் முக்கியமான கவிஞர்கள். அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் இவருடைய குரல் மூலமாக பெருமையாக, அதான் உண்மை. அப்பாவோட அப்பாவோ யாரோ இந்த ஒரு இசை அப்படிங்கிற துறையில் இருந்திருக்காங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை அப்பா தான் புதுசா என்ட்ரு ஆகுறாங்களா? அப்பா தான் புதுசாக என்ட்ராகிறாங்க. கேள்வி ஞானம் தான், கேள்வி ஞானம் தான். அங்கே போய் கற்றுக்கிட்டேன், இங்கே போய் கற்றுக்கிட்டேங்கிற வேலையெல்லாம் இல்லை. வெறும் கேள்வி ஞானத்தில் இவ்வளோ தூரம் உயர்வாக வர்றது பெரிய விஷயம். 75 வருஷம் தொடர்ந்து பாடியிருக்கிறாங்க. நீதி கட்சியில் தொடங்கி, நீதி கட்சியில் தொடங்கி, அப்புறம் திமுக அப்படி வரிசையாக எல்லா இதுலேயும் இருக்காங்க. பெரியார் அவர்கள் எப்போ நாகூருக்கு வந்தாலும் அனிஃபா ஐயாவை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அனிஃபா ஐயானா பெரிய வயசானவர்கள், ஒரு 12 வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்போ. ஆமாம், 11 வயசு 12 வயசு அவ்வளோதான். கூட்டிகிட்டு வந்த அப்படி என்ன பெரியார் அவர்களை இன்ட்ராக்ட் பண்ணாரு சார் அப்போ? இவருடைய குரல் தான் பாடின அந்த ஐயா கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே வந்துடுவாங்க. வந்த உடனே ஒரு 2 ரூபாயை தேடி 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 எடுத்து கொடுப்பாங்க. 2 ரூபா பெரியார் கையில் வாங்குறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா அது தேடி எடுத்து கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது, ஐயா நான் இந்த பக்கத்தில் உள்ள இந்த பகுதிக்கு போகிறேன், உங்களால் வர முடியுமான்னு கேட்பார். அது அவருடைய பண்பு. சின்ன பிள்ளைங்களையும் மரியாதையோடு கூப்பிடுறது. அப்போ வர்றேங்க ஐயா, நீங்கள் கூப்பிட்டு வராமையா அப்படின்னு உடனே ஏறி உட்காந்து அந்த வாகனத்தில் ஏறி உட்காந்துருவாங்க, போயிடுவாங்க. அப்போலாம் மைக் கிடைக்காது. அந்த காலத்துலலாம் மைக்கு அவ்வளோ சீக்கிரம் மைக் செட்காரன் கொடுக்க மாட்டான். அதுவும் தீக்காக்காரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இவர் அது சம்மந்தப்பட்ட பாடல்களை பாக்கெட்டில் வச்சுருப்பார். எடுத்து ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்று பாடுவார். இவர் குரல் எடுத்து பாடும்போது, அடே ஒரு சின்ன பையன் என்ன பாட்டு பாடுறான்டா, என்ன பிச் அப்படின்ட்டு ஒரு பெருங்கூட்டம் கூடிரும். அந்த நேரத்தில் பெரியார் அதை முடிச்சுட்டு பெரியார் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அது கண்டினியூஸா வந்துச்சு இல்ல? எல்லா கூட்டங்கள்லயும் மாநாடுகள்ல ஐயா ஃபர்ஸ்ட் பாடணும், ஒரு கூட்டம் அப்படியே திரளாயிடும், அதுக்கப்புறம் தலைவர்கள் வருகை. உண்மை, அதை ஒரு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. உண்மை உண்மை உண்மை. நீங்க இப்ப சொன்னது பாருங்க ஐயா, சின்ன பிள்ளைல ஐயா பாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து வீட்லயே திட்டுவாங்களாமே, என்னப்பா அரசியலுக்கு போற, என்ன அவங்கள்ட்ட உங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கண்டிப்பாங்களா? அதெல்லாம் கேட்காம ஆர்வம் எல்லாம் ஆர்வம் தான். அதாவது எப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ஏன்னா 12 வயசுலேருந்து பாடுறேன்னா லேசா, அது கௌதியா சபான்னு நாகூரில் இருந்தது. அந்த பைட் சபாவில் எப்படின்னா, ஊர்வலங்கள், மாப்பிள்ளை ஊர்வலங்கள்லாம் போகும், அதில் முன்னால் இருந்து பாடிட்டு போயிட்டே இருக்கணும். மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது.
இங்கே பாடுனா அந்த கடைசியில் உள்ளவங்களுக்கு கேட்கணும் அந்த தெரு பூரா. அவ்வளோ அப்போ சத்தம். அவ்வளவு சவுண்டா பாடி 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 அந்த நாகூர் கௌதியா சபா பைத் சபா அதுதான் அவங்களுக்கு ஒரு பயிற்சி மையம் மாதிரின்னு வச்சுங்க. நம்ம சொந்த ஊரே நாகூர் தானா இல்லை? அப்பாவுடைய அப்பாவுக்கு நாகூர் சொந்த ஊர். ஆனால் அப்பாவுடைய அம்மாவுக்கு ராமநாதபுரம் வெளிப்பட்டினம். அதனால பூர்வீகம்னு சொல்றதா இருந்தால் ராமநாதபுரம் தான் சொல்லணும். ராமநாதர் தான் ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே நாகூருக்கு வந்துட்டதுனால 10 வயசுக்கு மேலே இங்கே வந்துட்டாங்க, நாகூருக்கு வந்துட்டாங்க. அது அங்கேயே இருந்து டெவலப் ஆகிட்டதுனால நாகூருங்கிற பேர் நிலச்சிருச்சு. அதனால் நாகூர்னு சொன்னால் நாகூர் ஹனீஃபாவை யாரும் மறக்க முடியாது. பெரியார் அவர்களில் தொடங்கி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வந்து ஒரு நட்பு அப்படின்னு சொன்னா அப்பா கூட சொல்லலாம். உண்மை. அப்போ நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்குலாம் வந்திருப்பாங்கல்ல, அதுல அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாரும் இருக்கு. எங்களுடைய ஒரு வீட்டுக்கு அண்ணா இல்லம்னு பேர். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. அப்போ அது எனக்கு நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குது. பெரியார் அவர்கள் அப்போ அப்பாவுக்கு எம்எல்சி கொடுக்கும் பொழுது பெரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு மேல் சபை உறுப்பினராக பதவி கொடுத்துருக்காங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இதை அவங்க முதல்லே கொடுத்துருக்கணும், தாமதம் தான், இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா இருங்க, என்னுடைய வயசுக்கு வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்துனாங்க. மணியம்மை அப்படி ஆச்சரியப்பட்டு போய் வந்து, ஐயா ஐயா வந்து யாரையுமே இப்படி வாழ்த்தினதே இல்லை அப்படின்றது எங்கள் தாப்புனார் அடிக்கடி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி அவர் வயசுக்கு இவர் வாழ்ந்தார். அவர் இறக்கும் பொழுது 96 முடிஞ்சு 97. இறப்புல கூட கலைஞர் அவர்கள் பங்கேற்று அப்படியே அழுதுகிட்டே சொன்னாப்ல அந்த இறப்பு. அந்த நட்பு அப்படி. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்களா கலைஞர்? வந்திருக்காங்க. ஒரு முறை வாணியம்பாடி எலெக்ஷனில் அப்போ நிற்க வச்சாங்க. அந்த நேரத்தில் வேலூரில் தலைவர் இருக்காங்க. வேலூருக்கு தலைவர் வந்திருக்காங்கன்னொன்னா அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்க. வரும்பொழுது அந்த ரிசப்ஷன்லேயே, அந்த ஹோட்டலில் ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா உள்ளே நுழையிறாரு. சரியான வெயில், உங்களுக்கு தெரியுமே வேலூர் வெயில் எப்படி இருக்கணும். அப்படி உள்ளே நுழைஞ்ச உடனேயே தலைவர் உட்காந்துருக்காங்க கலைஞர் அவர்கள். போய் 2 கணத்தை தட்டி, என்ன மூணா காணா, நல்லா இருக்கீங்களா? அந்த மூணா காணா அப்படிங்கிறது தான் அதிகமாக உச்சரிக்கிறது, பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் மூணா காணா அப்படி வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? மூணா காணா நல்லா இருக்கீங்களா கேட்க முடியுமா? எல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு வேட்பாளரை அறிவித்த உடனே எல்லாம் கடக்கடன்னு ஃபோட்டோ எடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது மூணா காணா இங்கே வாங்க, அண்ணே இங்கே வாங்க அப்படின்னு பேராசிரியர் ஒரு தலைவரையும் பொதுச் செயலாளரையும் அவ்வளோ ஈஸியாக கூப்பிட்டு 2 பேர் தோள்லையும் கையை போட்டுக்கிட்டு ஒரு வேட்பாளர் நிற்க முடியுமா? ஏன்னா அது காரணம் இவருடைய சீனியாரிட்டி. என்ன மூணா கண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன் ஹனீஃபா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னோடனே பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காரும்போது இந்த வெயிலுடைய தாக்கம், அப்படி உட்காரும் பொழுது ஆண்டவா அப்படின்னு உட்கார்றாரு. இது நீங்களும் நானும் இயற்கையாக சொல்கிறது தான் இல்லையா? கலைஞர் உடனே ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லை, இப்படி உத்து பார்த்து, ஹனீஃபா சொல்லுங்க ஹனீஃபா, என்ன வேணும்? நான் தான் ஆண்டவன், இந்த தமிழகத்தை 4 முறை ஆண்டவன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஸ்பான்டேனியஸாக அடிக்கிறதுல தலைவருக்கு நிகர் தலைவர் தான். நீ இப்போ சொல்லும் போது கூட எனக்கு கூட அது ஸ்ட்ரைக் ஆகலை, வேற ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஆண்டவன் அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்குல்ல. ஆமாம் என்ன அந்த ஸ்பாட் கவுண்டர் அப்படிங்கிறதுல அடிச்சுக்க முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு முறை வேலூரில் என்னுடைய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தலைவர் அந்த எலெக்ஷன் நேரம், அந்த பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி அவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு. ஏன்னா தலைவர் வராங்கங்கிறதுனால பாடிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தலைவர் வர நேரமாகுதுங்கிறதுனால எனக்கு நேரம் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கு, பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி வரும்பொழுது 9:45 ஆயிடுச்சு, 9:50 ஆகுது. அங்கே நெருங்கி வர 9:55 ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் என்ன பேச முடியும்? மேடைக்கு வர முடியாது. அதனால் அங்கேருந்தே பேசுகிறாரு. எல்லாம் ஆர்வமாக காத்திருக்காங்க. எல்லாம் கழக உடன்பிறப்புகள் என்ன கைத்தட்டுறாங்க, அமைதின்ட்டு. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, என்ன பேச முடியும்? அப்படி குடையுது, எனக்கெல்லாம் குடையுது. எனக்கு என்ன, அங்குள்ள அவ்வளோ பேருக்கு 3 நிமிஷத்துலேயே இவர் என்ன பேசுவார் அப்படின்னு அடிச்சார் பாருங்க. இப்பொழுது நாம் கோட்டைக்கு வெளியே, இந்த வேலூர் கோட்டைக்கு வெளியில தான் அந்த மீட்டிங் நடக்குது. இப்பொழுது நாம் கோட்டைக்கு வெளியே, விரைவில் கோட்டைக்கு உள்ளே. அடி
ப்ளஸ் பிளந்துட்டானுங்க. அந்த 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 டயத்துக்கு 2 வரினாலும் அது அருமையான வரி தானே. இலங்கை தமிழர்களுக்காக நிதி திரட்டிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ நானும் தகப்பனாரும் போயிருக்கோம். நீங்க கூடயே போவீங்க அப்பா அந்த நிகழ்ச்சிகள் எப்பாவது அப்படி ஒரு வாய்ப்புகள் அமையும்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்ததுனால கிரசன்ட்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த 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 நேரங்களில் பயன்படுத்திக்கிட்டு அப்படி வந்துருக்குறேன். படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க கூட போகிறேன். போகும்பொழுது இவர் ஒரு கவரை கொடுக்குறாரு. அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கவரை கொடுத்தோடனே எல்லாம் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டக் 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 டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்தாச்சு. எடுத்த உடனே நௌஷாத் அப்படிங்கிறாரு. என்னத்தா எவ்வளோதா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு இப்போ ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாரு. அதுக்கு கலைஞர் மெதுவாக ஏன் ஹனீஃபா இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் ஃபோட்டோ தெரியலையே அப்படிங்கிறாரு. பையன் பாசமா இல்லைலாம். உடனே இவர் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் ஏன் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து வஞ்சா குறைஞ்சிருப்போம். மெதுவாக 2 பேர் பேசுகிறாங்க. ஆனால் இவர்களுடைய நட்பு தெரிஞ்சவர்கள் மெதுவாக சிரிச்சுக்கிறாங்க. அப்போலாம் நான் அசந்து போயிட்டேன். எப்போ எப்பேற்பட்டாலும் இப்போலாம் அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்மளோட வச்சுருந்துருக்கோம். அவருக்கு மகனாக பிறந்திருக்கோங்கிறதுலாம் ஒரு பெரிய பெருமையான விஷயம். அந்த அளவுக்கு அப்பாவுக்கு இருந்த ஒரு புகழ் இருக்குல்ல, அப்பா மிஸ்ஸஸ் கலைஞர் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். உங்களுக்கும் அவங்களுடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஒரு நெருக்கத்தை பார்க்க முடியல. ஆமாம் 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 ஆமாம். என்ன காரணம்? இல்லை அது காரணம் இல்லை, நான் போய் பார்த்துக்கிறது தான். இப்போ முதல்வராக ஆனதுக்கு பிறகு அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் சில சமயங்கள் போக முயற்சி பண்ணும்பொழுது அவங்க பிஸியாக போயிட்டு இருக்கும்போது நம்மளால் தொந்தரவு கொடுக்க முடியல. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு நான் போகலை. ஏன்னா வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா யாருக்கோ போஸ்டிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போனால் அதுக்காக வந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் எங்களுடைய நட்பு எப்பவும் தொடருது. அது தொடரும், எப்பொழுதுமே தொடரும். அப்பா பற்றி இன்னைக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியல வெளியில், ஒரு தெரியாத பக்கங்கள் அப்படின்னா ஏதாச்சும் சொல்கிறீங்களா? அப்பா ஆக்சுவலாக அப்பாவை வெறும் கட்சி பாடகர்னும் இஸ்லாமிய பாடகர் இப்படி தான் முத்திரை குத்திருக்காங்க. ஆக்சுவலாக அவர் நிறைய தமிழ் பாடல்கள் நிறைய பாடியிருக்கார். அவன் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. நிறைய தமிழுக்காக உள்ள பாடல்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹை பிச்சில் எடுக்கிறாங்கல்ல, அந்த பாட்டு போடும்போது அவ்வளோ ஒரு சத்தமாக இருக்கும். அந்த பேஸ் ஹை பிச் எல்லாம். ஆமாம் ஆமாம். அந்த குரல் வளத்துக்குன்னு தனியாக ஏதாச்சும் எடுத்துப்பாங்களா? ஹாட் வாட்டர் தான் குடிப்பாங்க. அதே மாதிரி கூல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா? பண்ணியிருந்தாங்க. ஆனால் பியூட்டி என்னென்னா கச்சேரி பாடுறதுலன்னு முடிவானதுக்கப்புறம் என்னவெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அது பூராவே கடைசி சாப்பிட்டாங்க. நாங்கள் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா தொண்டை பிடிக்குங்கிறதுக்காக. ஆனால் நான் கேட்டால் சத்தம் போடுவேங்கிறதுக்காக என் பேரை வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு அவனுக்கு ஃபோன் போட்டு அவன்கிட்ட வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு பார் வாங்கிட்டு வருவான். அதை நாங்கள் பயந்துக்கிட்டே ஏன்டா சின்னதாக வாங்கிட்டு வரக்கூடாது, அவர் கூடாதுல்ல இருக்கட்டும் டாடி. அதில் ஒரு பாதி வெட்டி அது ஒரு கப்பில் வச்சு கொடுப்போம் பெரியதில். சாப்பிட்டு முடிச்சுட்டு நௌஷாத் என்னத்தா இதே மாதிரி இன்னும் ஒரு பங்கு கொண்டு வைப்போம் அப்படி மாதிரி. அது எங்களுக்கு சந்தோஷம். எப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கடைசியில் ஒன்றுமே அதாவது என்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் சாப்பிட்றது நல்லதானே. இவ்வளோ நாளாக வாய்ஸ் போயிடணும் அதெல்லாம் தள்ளி வச்சது. இனிமேல் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் மறைவுக்கு 2 வருஷத்துக்கு முதல்ல திருச்சி தப்ரே ஆலம் பாதுஷா தர்கான்னு திருச்சியில் அங்கே பாடுறாரு. அங்கே பாட போகிறாரு. வருஷம் போகிற இடம் எங்கே இருக்காங்க. என்னென்ன உஷாது இன்னும் வரலையே, அவங்க அத்தான் வரலையே அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க ட்ரஸ்டி பாதுஷா பாயின்னு சொல்லி. என்னென்ன உஷாது இன்னும் வரல போல இருக்கேன். அத்தா ஒன்றும் இல்லை, நாகூரில் இருக்காங்க. இப்போ சென்னையில் என் கூட இருந்தவங்க நாகூருக்கு போயிருக்கிறது அவர் பாதுஷா பாய்க்கு தெரியாது. நாகூரில் இருக்கிறாங்க, ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னா ஃபோன் போட்டு கேட்டால் அத்தா இப்போதான் நோம்பு திறந்துட்டு பாருங்கள் எந்த வயசு, கிட்டத்தட்ட 94 வயசு, நோம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நோம்பு இப்போ தான் நோம்பு திறக்கிறேன்னா 6:30 ஆகிடும் ஈவினிங். திறந்துட்டு இப்போ தான் ரெடியாகிறாங்க, புறப்பட்டு வந்துடுவாங்க.
இனிமேல் தான் புறப்பட்டு நாகூர்ல இருந்து திருச்சிக்கு அது ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். தாராளமாகும். அப்போ நோன்பு அதுடைய அயற்சி இல்லையா, ரொம்ப அசந்து போயிருப்பாங்க. ட்ராவலிங் இன்னும் பெரிய அசதி. இதையெல்லாம் கடந்து வர்றார். வந்த உடனே இப்போ நேராக போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வர்றதுக்கு டைம் இல்லை. அதனால நேரடியாக மேடைக்கே வந்துடுறாங்க. வரும்பொழுது பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வில் பவருக்காக சொல்ல வர்றேன். அப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு சில இடங்கள் தடுமாற்றங்கள், அது வயது. ஆமாம். அப்போ இவர் கவலைப்படுறாரு. பாதுஷா பாய், நௌஷாத் கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு 2 பாட்டோட போதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள்லாம் அவங்களுக்காக காத்து கிடந்தாங்க. அவ்வளோ கூட்டமும் வந்து பார்த்துருச்சு. பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க காத்து கிடந்தது. அதனால் கொஞ்சம் எனக்காக சொல்லுங்களேன் அப்படின்றாரு. பாய், இப்போ தான் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் நல்ல நட்பு இருந்துகிட்டு இருக்கு, அதை கெடுத்துடாதீங்க, நீங்களே போய் சொல்லுங்கள். அப்படியா? ஏன்னா அவரே பயந்துக்கிட்டு தானே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சரின்னு ஒரு கடிதமாக எழுதி 2 பாட்டு மட்டும் பாடுன்னா சத்தம் போட்டுருவாருன்ட்டு 1/2 மணி நேரம் மட்டும் பாடவும் அப்படின்னு எழுதி அப்படி கையில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்ன, இல்லை இல்லை பாருங்க, பார்த்துட்டு கசக்கி தூக்கி போட்டாரு. 3 மணி நேரம் பாடுறாருங்க. 3.5 மணி நேரம் பாடுறாரு. 2 பாட்டோட பாட்டிக்க சொன்ன உடனே 3 மணி நேரம் போகுது. ஆமாம், 3.5 மணி நேரம் பாடுறாரு. அது அவருடைய வில் பவருக்கு கடைசி வரை அவர் அதே வில் பவரோட இருந்தாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல. ஆனால் அந்த குரல் வளம் அந்த ஹை பிச்சில் எடுத்ததுனால தொண்டையெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு கடைசி நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்களே. தொண்டை பாதிக்கப்படலை. தொண்டை பாதிக்கப்படலை, செவித்திறன் மட்டும். செவித்திறன் பாதிப்பு. ஏன்னா பாடும் பொழுது 2 பக்கம் மானிட்டர் வைப்பாங்க இல்லையா. ஏன்னா நம்ம என்ன பாடுறோம் நம்ம கேட்கணும். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு கேட்கல இல்லையா. இப்போ நம்ம பேசுகிறது அவருக்கு பாடும்பொழுது அந்த மாதிரி இருக்க முடியாது. அவங்க 2 பக்கமும் மானிட்டர் வச்சுருப்பாங்க. அந்த சவுண்டு 2 பக்கம் பயங்கர சவுண்டு கேட்டு 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 ஒரு பக்கம் செவிப்புரை போயிடுச்சு. அப்பா இறப்புக்கு வந்தாங்களா அப்போ கலைஞர் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த நாட்டெழுதலுக்கு பேசினது வெளியில பேட்டி கொடுத்தது இது கலைஞர் அவர்கள் பேட்டி. அது அந்த நேரம் தான். சும்மா சொல்லக்கூடாது. நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண உடனே தளபதி உடனே வந்துட்டாங்க. மற்ற ஏற்பாடெல்லாம் டக் 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 பண்ணிட்டு உடனே வந்துட்டாங்க. அப்புறம் தலைவருக்கு இங்கே வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சு அங்கே இன்ஃபார்ம் பண்ண உடனே தலைவர் வந்துட்டாங்க. கடைசி வரையும் அப்போ வந்து நாகூருக்கு தான் கொண்டு போகணுங்கிற முடிவு, தர்காவில் தான் அடக்கணும்னு. கடைசி வரையும் கூடவே இருந்து அந்த இதில் ஆம்புலன்ஸில் ஏற்றுறது வரையும் கூட இருந்தாங்க. அதை வந்து மறக்கவே முடியாது. அப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த பேட்டி கொடுத்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு இசை முரசு தான் இருக்க முடியும் அப்படின்ட்டுலாம் கரெக்ட் ரொம்ப மாதிரி ஃபீல் ஆகி சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க போய் வெளியிலங்க ஐயா, நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய மகன் அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு கிடைச்ச அந்த ஒரு கௌரவம் கட்சியிலையோ இல்ல பாக்குற மக்கள்கிட்டயோ கிடைக்குதா? கட்டாயமா கிடைக்குது. சில இடங்கள்ல நீங்க நாகூர் ஹனீஃபாவுக்கு சொந்தமானு கேட்பாங்க. காரணம் ஆண்டவதில் அந்த தோற்றம் ஓரளவுக்கு சிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடத்துல கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம போய் இன்னார் அப்படின்னு சொல்லி நாகூர் ஹனீஃபாவுடைய சன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா போங்கய்யா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடம்தாண்டு இல்லை, எல்லா இடத்துலையுமே அது அப்பாவுடைய பேர் சொன்னால் அது அவருக்குள்ள மரியாதை, தனி மரியாதை இன்றளவும் இருக்குது. இன்றளவுலையும் இருக்குது. அது இன்னும் தொடரும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு மரியாதைக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. Experience Dubai and Abu Dhabi this summer holidays with GT Holidays, Tamil Nadu's #1 travel company. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. இப்போ நீங்கள் இங்கே ஏவிபியாக வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் விஐடிக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி அதோட இம்பாக்ட் வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாச்சு. ஒரு சுந்தர் பிச்சை வராருன்னா அவர் இந்த இதுக்குள்ளேருந்து முளைச்சி அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, அவர் வந்துடுறார். ஆனால் ஒரு கல்வி சூழலே இது மாதிரியான மனிதர்களை உருவாக்குறது ஒரு நல்ல க்ரோத் வந்து அப்படியான ஒரு எஜுகேஷன் என்விரான்மெண்ட்டை நம்ம எப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ஆஸ் அ நேஷனாகவே, அதுக்கு என்ன பண்ணணும்?
படிப்புக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது. அது அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஒரு எஜுகேஷன் லோனுக்குலாம் கொலாட்ரல் கேட்குறதுலாம் தட் ஐ ஃபீல் இஸ் என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் கெட்டிங் அன் ஆர்கனைசேஷன் செட் அப் வாட் எவர் ஐ டூ, ஐ திங்க் ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ நேஷன் பில்டிங் ப்ராசஸ். மத்திய பிரதேஷில் போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன் தொடங்கணும்னு தோணுனதுக்கு என்ன காரணம்? இங்கே நிறைய மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வந்ததை போல் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி டன் பை யூ அப்படிங்கிறப்ப அங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம கம்பீட் பண்ணும்போது எங்கே நம்ம ஃபால் பேக் ஆகிறோம்னா ரிசர்ச்சில் வி ஆர் ஸ்லோ. எஜுகேஷன் இது எங்களுடைய ஃபேமிலி பில்டிங்கோ இல்லைனா இங்கே இருக்கிற விஐடி பில்டிங்கோ கிடையாது. இது வந்து ஒரு நேஷ்னல் பில்டிங் ப்ராசஸ். இந்த எஜுகேஷன், இந்த கல்வித்துறையில் உங்களுடைய ட்ரீம்? Well, we should be one of the youngest universities in the top 50 in the country.